அண்மைச் செய்தி. கடந்த 3 ஆண்டுகளில் சமக்ர சிக்ஷா திட்டத்தின் கீழ் தமிழகத்திற்கு மத்திய அரசு வழங்கிய 1050 கோடி ரூபாய் எங்கே சென்றது என அண்ணாமலை கேள்வி எழுப்பியிருக்கிறார். மேலும் எத்தனை அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் ஐசிடி லேப்ஸ் செயல்பாட்டில் உள்ளன என்றும் அண்ணாமலை கேள்வி எழுப்பியிருக்கிறார். மேலும் விவரங்களை செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். ராஜகுமரன், வணக்கம். மேலும் விவரங்களை சொல்லுங்க. சமக்ர சிக்ஷா திட்டத்தின் மூலமாக மத்திய அரசு வழங்கிய 1050 கோடி நிதியை அமைச்சர் அன்பில் மகேஷ் எவ்வாறு பயன்படுத்தி இருக்கின்றார் என்று குறிப்பிட்டு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை இந்த கேள்வியினை எழுப்பியிருக்கின்றார். கடந்த 3 ஆண்டுகளில் சமக்ர சிக்ஷா திட்டத்தின் கீழ் தகவல் தொடர்பு தொழில்நுட்பம் மற்றும் டிஜிட்டல் செயல்பாடுகள் உள்ளிட்ட அந்த பாடத்திட்டங்களுக்காக மத்திய அரசு தமிழ்நாட்டிற்கு வழங்கிய 1050 கோடி ரூபாய் நிதி எங்கே சென்றது என்று கேள்வி கேட்டிருக்கக்கூடிய அண்ணாமலை, அரசு மற்றும் அரசு உதவி பெறக்கூடிய எத்தனை பள்ளிக்கூடங்களில் ஐசிடி லேப்ஸ் செயல்பாட்டில் இருக்கின்றது என்றும் கேள்வி எழுப்பியிருக்கின்றார். ஏன் 6ஆம் வகுப்பிலிருந்தே தகவல் தொடர்பு தொழில்நுட்ப கல்வி தனி பாடமாக தமிழ்நாடு கல்வித்துறையில் இல்லை என்று கேள்வி எழுப்பியிருக்கக்கூடிய அவர், இது குறித்து பள்ளி கல்வித்துறை அமைச்சர், அந்த துறையினுடைய அமைச்சர் பொதுமக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார். டெல்லி, தெலுங்கானா, ராஜஸ்தான் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் எல்லாம் 6ஆம் வகுப்பிலிருந்தே பாடத்திட்டத்திலே தகவல் தொடர்பு தொழில்நுட்பம் என்பது தனி பாடமாக இருப்பதாக குறிப்பிட்டிருக்கக்கூடிய அண்ணாமலை, திமுகவின் கூட்டணி கட்சியான கம்யூனிஸ்டுகள் ஆட்சி செய்யக்கூடிய கேரளாவில் கூட தமிழ் உட்பட 3 மொழிகளில் 6ஆம் வகுப்பிலிருந்தே தகவல் தொடர்பு தொழில்நுட்ப கல்வி தனி பாடமாக உள்ளது. குறைந்தபட்சம் கேரள மாநிலத்திடம் இருந்து தமிழில் இருக்கக்கூடிய அந்த பாடநூலையேனும் வாங்கி நமது 6ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு கொடுத்திருக்கலாம் என்று அண்ணாமலை குறிப்பிட்டிருக்கின்றார். இல்லம் தேடி கல்வி திட்டத்தில் செயல்பட்ட தன்னார்வலர்களை கேரள மாநிலத்தினுடைய அரசு நிறுவனமான கெல்ட்ரான் நிறுவனத்தின் கீழ் மாதம் 11,500 ஊதியத்தில் அலுவலக பணியாளர் மற்றும் தகவல் தொடர்பு உள்ளிட்ட அந்த தகவல் தொழில்நுட்பத் துறையின் பயிற்றுனர் போன்ற புதிய பணியிடங்களை உருவாக்கி பணியில் அமர்த்தி இருக்கின்றது கேரள அரசு நிறுவனம் என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய அண்ணாமலை, கடந்த 2008ஆம் ஆண்டு உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பின்படி கணினி அறிவியல் ஆசிரியர்கள் பிஎட் பட்டம் பெற்றிருக்க வேண்டும். கணினி அறிவியலில் முறையான கல்வி தகுதி பெறாதவர்களை அலுவலக பணியாளர் மற்றும் தகவல் தொடர்பு தொழில்நுட்ப பயிற்றுனர் என்ற பெயரில் நியமித்து உச்சநீதிமன்ற வழிகாட்டுதலை திமுக அரசு மீறி இருக்கின்றது என்று குறிப்பிட்டதுடன், சமக்ர சிக்ஷா என்கின்ற அந்த மத்திய அரசின் திட்டத்தின் கீழ் தகவல் தொடர்பு தொழில்நுட்பம் மற்றும் டிஜிட்டல் செயல்பாடுகள் உள்ளிட்ட பாடத்திட்டத்திற்காக மத்திய அரசு தமிழ்நாட்டுக்கு வழங்கிய 1050 கோடி நிதி எங்கே சென்றது என்று கேள்வி எழுப்பியிருக்கின்றார். விவரங்களுக்கு நன்றி ராஜகுமரன்.